மல்லி தான் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவும் தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே இந்த ரகுவோட ஆள் இருக்கான் இல்லையா? அதாவது அந்த செந்தில வந்து அழகா புடிக்கிறதுக்கு மல்லி அவ்ளோ உதவி பண்ணாங்க. இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தாலுமே கூட உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கெல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. இங்க நம்ம மல்லியால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாரி தெரிஞ்சு, இந்த கதிரேசன் உண்மையிலேயே மல்லிக்கு வந்து மல்லிய வந்து கோவமா பேசல அப்படின்னாலுமே கூட பரவால்ல. அதாவது மல்லி கிட்ட கொஞ்சமாச்சும் வந்து பாசமா பேசியிருக்கலாம். பட் இருந்தாலுமே கூட இந்த கதிரேசன் வந்துட்டு இன்னும் வந்து இந்த மல்லி இங்கிருந்து போலயே, விஜய் விட்டு போனா தான் நம்ம பொண்ண கூட்டிட்டு வந்து இங்க விட முடியும் அப்படின்ற மாரி சொல்லி, கதிரேசன் வந்து இப்போ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி அடுத்ததா வந்து இந்த ரகுவ வந்து பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு உதவிய செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ரகு பிடிபட்டா தான் அடுத்தடுத்து எல்லாமே சூப்பரா நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாருமே மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இந்த ரகு, சுடர் இவங்களால தான் வந்து இந்த வீட்ல அவ்ளோ குழப்பங்கள், அவ்ளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கதிரேசன்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு, மல்லி மேல வந்து கொஞ்சம் அன்பா இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம தன்னோட மகன் மாரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சுடர் எப்ப இங்க வந்து ரேணுகா அப்படின்ற மாரி சேர்ந்தாலோ, அவ பண்ண காரியத்தால உண்மையிலேயே கதிரேசன் இருந்துட்டு, இப்போ இப்ப இருக்கிற கோவத்துல நம்ம மல்லிய கூட வந்து கொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லி அடுத்ததா செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கு இப்போ அடி மேல அடியா மல்லி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ எந்த நேரத்துல வந்து போலீஸ் நம்மள தூக்கிட்டு போகுன்றது தெரியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இப்போ பயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நம்ம மல்லி வைக்க போறாங்க. ஏன்னா, இந்த செந்தில் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் போது, எங்க ரகுவோட பேர சொல்லிடுவானோ அப்படின்ற மாரி சொல்லி, சுடருக்கு அவ்ளோ பயமா இருந்துச்சு. அதே மாதிரி சரியான நேரத்துல மட்டும் இந்த சுடர் ஃபோன் பண்ணி சொல்லல அப்படின்னா, இந்நேரத்துக்கு இந்த ரகுவ புடிச்சு ஜெயில்ல அப்பவே போட்டிருப்பாங்க. ஆனா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. நம்ம மல்லி தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு, கடைசியில இந்த ரகு எங்க இருக்கான்? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நல்ல தம்பி போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. இப்போ இந்த ரகுவையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ரகுவ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சுடருக்கு இந்த ரகுவ தீர்த்து கட்டுறத தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த ரகு போலீஸோட கஸ்டடியில போலீஸ் அடி வாங்க அதாவது போலீஸ் கிட்ட அடி வாங்க முடியாம தவிச்சு, கடைசியில உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னா, அவ்வளோதான் நம்மளோட சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி சொல்லி, சுடருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. அதே மாரி மல்லி எப்படி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சாங்க? உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏன்னா, இங்க நம்ம மல்லி இருந்துட்டு, இந்த சுடரோட ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்கும், சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரதுக்கு, இப்போ இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாவே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அதனால மட்டுமே தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மல்லி இருந்துட்டு, இதுக்கு முன்னாடியே வந்து அந்த நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு, ரொம்ப நன்றி மல்லி. இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருந்ததே இதுதான். அதாவது உண்மையிலேயே இதுல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆள் யாரு? அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அந்த ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சுட்டீங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தடுத்து வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மல்லிக்கு இப்போ ஃபுல் டைம் ஜாமே இதுதான். அதாவது அ அவங்களுக்கு வேற என்ன வேலை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு, உண்மையிலேயே அடுத்தடுத்து எப்படி இந்த சுடரோட ரகசியங்கள வெளிய கொண்டு வரது அப்படிங்கிற மாரி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம மல்லியோட அண்ணனோட வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா மல்லி, அப்போ வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா இந்த சுடர் வந்துட்டு மறுபடியும் இந்த கல்யாண பேச்சுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நடத்தணும்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள வந்து இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து தெரியப்படுத்திடணும். அதாவது அவளோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்துரணும். இல்லன்னா நமக்கு தான் பிரச்சனை. முன்ன ஏதோ வந்து என்னென்னமோ சொல்லி இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ அது எல்லாத்துக்குமே தயாராகி எல்லாமே தயார் நிலையில நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அத நிறுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும். அதனால இந்த சுடருக்கு எதிரா என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இப்ப சீக்கிரமா பண்ணியாகணும். நமக்கு ரொம்ப நாள்லாம் டைம் கிடையாது. சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லி கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ மல்லியும் அதே வேகத்தோட வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வெண்பா கிட்ட வந்து அந்த ஃபோன் நம்பர பத்தி கேட்கும்போது, அதாவது ரேணுகாவோட இந்த சுடரோட ஃபோன எடுத்து, அத வந்து பார்த்து அதுல இருக்க டீட்டெயில வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே இப்போ இந்த ரகு இன்னொரு நம்பர் யூஸ் பண்றான். அந்த ஒரு நம்பர் நம்ம மல்லிக்கு தெரிய வருது. அந்த நம்பர வச்சு தான் இப்போ அடுத்ததா ட்ரேஸ் அவுட் பண்ண போறாங்க. அதாவது நல்ல தம்பிக்கு போலீஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி எங்க இருக்கீங்க சார்?
சார். எனக்கு வந்து ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. அந்த ரகுவோட நம்பரு. இத வச்சு ஈஸியா அவன் எங்க இருக்கான், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி ரகு வச்சுட்டு இருந்த நம்பர் இப்போ நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இப்போ அவன் எங்க இருக்கான், என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா கடைசியா எங்க ஃபோன் வந்து ஆஃப் ஆச்சோ, அந்த இடத்துல தான் சிக்னல் காட்டும். அப்படி இருக்கும்போது, இப்போ மல்லி இருந்துட்டு நேரா போயி நம்ம அதாவது அந்த போலீஸ் நல்ல தம்பி போலீஸ வந்து பார்த்து, இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றது மட்டும் இல்லாம, இதுதான் ரகுவோட நம்பர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு, "எப்படி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "சார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ரகு இந்த ஊர விட்டு போறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம வந்து அந்த ரகுவ புடிச்சாகணும். அதுவும் இல்லாம ரகு வந்து இங்கருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு. இது யார் மூலியமா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அப்படின்னா, விஜயோ இல்ல வந்து கதிரேசனோ, நிஷாவோ இவங்க யாருமே நம்ப போறது கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி நல்ல தம்பி போலீஸ் கிட்ட உண்மையிலேயே அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருமே நினைக்கிற மாரி, இங்க இருக்கக்கூடிய கதிரேசனோட மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரேணுகா வந்து உண்மையான ரேணுகா கிடையாது சார் அப்படின்ற மாரி சொல்லி, அவங்க மூலியமா தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ரகு இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஏன்னா ட்ரேஸ் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர் எங்க இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. கடைசியில மல்லியால வந்து மறுபடியும் அந்த போலீஸ் இருந்துட்டு இந்த ரகுவ கைது பண்ணியிருக்காங்க. ரகு கையும் களவுமா மாட்டிக்கிட்டது உண்மையிலேயே இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.